சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேருமா? என் பேர் புவனா. புவனா, என்ன பண்றீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க இருக்கா? 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அக்கா தங்கச்சிங்களா? ஆமா. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? எங்க அப்பா எங்களுக்கு வேணும். என்னாச்சுமா, விவரமா சொல்லுங்க. விபரமா சொல்லணும்னா, எங்க அப்பா வந்து எங்களை விட்டு போய் 2 வருஷம் ஆக போகுது. எப்போ அவர் வண்டி ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு. அதனால வந்து ஊர் ஊரா போவாரு. அதனால வந்து எப்பனா ஒரு வாட்டி சொல்லுவாரு, இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்க இந்த ஊர்ல இருக்கேன்னு சொல்லுவாரு. சரி வந்து பாத்துட்டு போவாரு, மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து போவாரு. அதனால நாங்க வந்து சொல்லுவோம், என்னப்பா வந்து போற, ஏன் இங்கே வந்து எங்க கூட இருக்க மாட்டியா? எங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல, நல்லது கெட்டெல்லாம் கூடிய இருந்து செஞ்சதானப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அம்மா இங்க இருக்காங்க? அம்மா எங்க கூட தான் இருக்காங்க. அம்மா வந்து தனியா தான் இருக்காங்க. இவங்க இப்ப கல்யாணம் ஆயிடுறதுனால கூட அவங்க வீட்டுக்கு இருக்காரு, அம்மா கூடயே அவ இருக்கா. சொல்லுங்க, எங்க போயிருக்காரு உங்க அப்பா? எங்க அப்பா போய் வந்து அதான் சொன்ன 2 வருஷம் ஆகுது, ஒரு பொம்பளைய வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அது சொல்லுங்க. அதை வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓ, எப்படி தெரிய வந்தது? எப்படின்னா போன் பண்ணி வந்து போன் பண்ணுவாரு, அடிக்கடிக்கு தண்ணி சாப்பிட்டு வந்து போன் பண்ணுவாரு, அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு. எங்க அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு யாருங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அப்பதான் லேடிஸ் வாய்ஸ் கேட்டுது. அம்மி என்ன காப்பாத்துனா யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்த பொம்பளை. இப்போ உங்க அம்மாட்ட என்ன காப்பாத்த சொல்லி அவர் சொல்லுவாரா? அந்த பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அம்மா கேட்டுட்டாங்க, ஏன் அப்படி பேசுற அப்படின்ட்டு. அதுதான் அப்ப பேசும்போதுதான் நாங்க பார்த்தோம். அப்பதான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அவரை வச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டா வந்து நாங்க கேட்டோம், ஏன்ப்பா இப்படிலாம் பண்ற, எங்க மேல என்ன தப்பு அப்படின்ட்டா, இன்னும் தேவையில்லாத ரீசன், அசியமா பேசுறது, தண்ணி வச்சாலே வெல்கரா ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு, வயசானவங்களையும் ரொம்ப பேசுறாரு. உங்க அப்பா தானே உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாரு? ஆமா, அதுல உண்மைதான். பூஜாக்கு வந்து எங்க அப்பா நின்னு கல்யாணம் பண்ணி, எங்க அப்பா கல்யாணம் பண்ணி, அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க. அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க. எங்க அப்பா வந்து ஒதுங்கியே இருக்கிறாரு. பாத பூஜை வந்து ஒன்னா நின்னு பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கூட இருக்காருல்ல அவரு. அப்புறம் அவங்க யாரு தெரியுமா? எந்த ஊர்ல இருக்காங்க? அது வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேற ஒரு பொம்பளையை கூட்டு வந்து இந்த பொம்பளையோட அம்மா கூட்டு வந்து இந்த பொம்பளைய தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வான் பண்ணி அனுப்பிச்சாங்க. வந்து ஒரு 5 நாள் இருந்தாரு எங்க கூட சந்தோஷமா. ஆள் மாறாட்டம்னா என்னதுமா, விவரமா? ஆளை மாத்தி கூட்டு வந்து இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இத்தனை நாள் அவங்க கூட தான் இருந்தேன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாரும் வீட்டாண்ட வந்து ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வீட்டாண்ட இருக்கவங்களா பார்த்தவங்க சொல்றாங்க, இவங்க கிடையாது. போட்டோ இருந்தது, போட்டோ காமிச்சாங்க. இவங்களுக்கு கேட்டோம், ஆனா அவங்க இல்லையா. போட்டோல இருக்கிறது பொண்ணுதான் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணாளா? ஆனா அந்த பொண்ணு கூட இல்ல உங்க அப்பா? இல்ல. கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டாரு. எதை கேட்டாலும் பழைசெல்லாம் கலரி பேசுறது, எதை பார்த்தாலும். பழசெல்லாம்னா? பழைசு என்னன்னா, அவருக்கு அடிப்பட்டதுல இருந்தே என்னென்ன நடந்தது, நாங்க படிக்காதது, என் தங்கச்சி படிக்காதது, அதெல்லாம் அவங்க அக்கா தங்கச்சி ஏமாத்தது எல்லாமே அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாரு.
அவர் அடிபட்டதுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்காரு. என்ன அடிபட்டதுமா? தலையில அடிபட்டுருச்சு. எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்க கூட இருக்கறதுக்கும் நல்லா இருந்தாரு மேடம். அவர் எங்க அப்ப வெளியே போனாரோ அதுல இருந்தே கொஞ்சம் எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க உங்க அப்பா பார்த்து? எங்க அப்பா இப்ப ஒரு நேத்து முந்தானேத்தானே வந்து ஒரு 2 நிமிஷம் சண்டை போட்டு போயினே இருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் தந்துட்டு வரவே மாட்டாரு. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்துட்டு? பார்த்து ஒரு 3 மாசம் இருக்கணும் பூஜா. உங்க கல்யாணம் அப்ப பாத்துட்டு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு அவனுக்கு. ஏதோ 4 மாசம் ஆகுது. அதனால வந்து எங்க அப்பா வந்து எப்படி சொல்றது, அவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நாங்க சொல்றது வந்து கேட்க மாட்டாரு எதுவுமே. நம்ம அவங்க பொண்ணு நம்ம தானே அவருக்கு நல்லது தானே சொல்றோம், எங்க கூட இருங்க. எங்க அம்மா தினமும் அழுகுறாங்க மேடம், தூங்கவே மாட்டாங்க, எப்பவுமே அழுதுனே இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா அது இப்ப அவங்களுக்கு என்ன வயசு, 36 வயசு தான் ஆகுது. இப்பயே இப்படி எல்லாம் அழுகுறாங்களே, என்ன பண்றது? எங்க தாத்தாவும் அழுகுறாரு தினமும். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. கேட்டா நீங்க எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு மேடம். அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்தது இவங்களா மேடம்? உங்க பேருமா? இந்து. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் வந்து வேலைக்கு போவேன். அப்ப வந்து அவங்க அப்பா ஆபீஸ் போவாரு. அப்ப போகும்போது வரும்போது நாங்க பாப்போம் கொள்வோம். நீங்க என்ன வேலைக்கு போனீங்க? நாங்க வந்து எல்என்டில வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். புருஷன்? அவர் ஹஸ்பண்ட் இறந்து 6 வருஷம் ஆகுது. அப்ப போகும்போது அவர் பாப்பாரு, அப்படியே பாத்துட்டு சிரிச்சுட்டு போ. நானும் கம்மி போவேன், யாரும் நம்மள பார்த்து சீக்கிரம் நான் கம்மி போயிட்டே இருந்தேன். அப்ப போயிட்டு வரும்போது அப்ப சில லீவ் டைம்ல வந்து நான் மீன் எடுத்து வந்து வீட்டுல வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவேன் இல்லையா. சண்டேனா லீவ் இல்லையா, பசங்க வேற படிக்கணும், நல்லா சாப்பிடணும். அதனால எனக்கு வந்து சேலரி பத்தலன்ட்டு வியாபாரம் பண்ணும்போது அவர் வந்து மீன் வந்து வாங்குவாரு அவங்க அப்பா. அந்த மீன் அவங்க அப்பா சொல்லி பழகும். வந்து கிளீன் பண்ணும்போது இப்போ சொல்லுவார், ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப இதாக சொல்லுவார் அவங்க வீட்டில். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா கல்யாணம் பண்ணிட்டேன், சின்ன பாப்பா தான் இருக்கு, என் மனைவி இறந்துடுச்சு. உள்படி அப்படிதான் சொன்னார், எங்க மனைவி இறந்துடுச்சு, நான் மாமியார் வீட்டுல சாப்பிட்றேன், எங்க சின்ன பாப்பா. நான் சொல்லுவேன் அப்படியே எடுத்துட்டு போங்களாங்கன்னு. இல்லை, நீ கிளீன் பண்ணி கொடுங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. அப்ப பழகுமதி ஒரு என்ன சொன்னாரு, சரி எனக்கு மீன் தானே கிளீன் பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் முடிஞ்சா நான் உனக்கு வாழ்க்கை தரேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, எனக்கு 2 பசங்க இருக்கு, வயசு பசங்க இருக்கு, இப்போதைக்கு நான் அந்த ஐடியாலாம் எனக்கு எதுவும் இல்லை, எங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சதுன்னா கஷ்டங்க, வாங்கினீங்களா வாங்கிட்டு போயிட்டே இருக்கும், தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்ப தொடர்ந்து ஒரு வாரம் மனசை மாத்திக்குங்க, அவங்க மனசை மாத்திக்குங்க, எனக்கு இந்த உதவி கூட பண்ணணும், நான் அதே நிக்கிறேன், நான் கேண்டீன்ல சாப்பிட்டேன், கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, 1 வருஷமா நான் கேண்டீன்ல சாப்பிட்றேன், எனக்குன்னு யாரும் இல்லை, உங்க கால் 2 முறை குடிச்சிட்டு வந்து காலில் வந்து காலில் வீவார். அப்ப என் மனசாங்களா, சரி இப்படி சொல்றாரு சரி இதுதாங்க எங்க வீட்டுல பேசினா. அதுல என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்தாரு, என் பையன் வந்து இழுத்து போட்டு நடு வாசல்லே போட்டு அடி அடிச்சாங்க, ரோட்ல பெட்டி அடிச்சாங்க. அந்த ஆளுகிட்ட பேசாதன்னா அந்த ஆளுகிட்ட பேசுறியே, உனக்கு தேவை அந்த வாழ்க்கை. உங்களை அடிச்சாங்களா அவரை அடிச்சாங்களா? என்ன அவங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டாரு. நான் சொல்றேன், எதா இருந்தாலும் என்ன அடிங்க, நான் தானே தப்பு பண்ணி என்ன அடிங்க. என்னை அடிச்சு என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை எடுத்து பிடிச்சி ஊத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கோயில்ல உட்காந்து அழுது மேடம், நம்ம எங்க போகணும்னு தெரியல, எனக்கு தெரியாம அழுதுட்டு உக்காந்துட்டு இருந்தேன். இவருக்கு நம்ம புண்ணியம் பண்ண போய் நம்ம நீங்க எல்லாத்தையும் தோத்துட்டு நிக்கிறோமேன்ட்டு உங்க அப்பா கால் பண்ணி வர வச்சேன். இவ்வளவு காரணம் நீ தானே, எனக்கு வழி இல்லை, நான் எங்க போகணும் சொல்லு அப்படின்னா. அப்ப சரி வா, நம்ம வாடகை ஒரு வீடு எடுத்து நான் உனக்கு விடுறேன் அப்படின்னாரு. போற இடத்துல எல்லாம் தனியெல்லாம் உங்களுக்கு வீடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க அப்பா என்ன பண்ணாரு, மாங்காட்டு கோயில ஃப்ரெண்டுங்களை வச்சு கல்யாணம் பண்ணோம். இவங்க மாமியார் வீட்டுல அவங்க அம்மா யாருமே கூப்பிடல, அக்கத்துல யாருமே கூப்பிடல மேடம். இவங்க அப்பா இவங்களோட ஃப்ரெண்டு வச்சு போய் கல்யாணம் பண்ண பேருக்கு வீடு விட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் வீடு விட்டாங்க, இருந்தோம் அப்படியே. அப்போ வந்து இவங்க அம்மா உயிரோட சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். அப்புறம் 1 மாசம் கழிச்சு எனக்கு தெரியும். அதுக்கு இவங்க அப்பா நான் கேட்டேன், உங்களுக்கு ஒய்ஃப் இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணீங்களே, என் வாழ்க்கை துரோகம் பண்ணிட்டீங்க. நான் தெரிஞ்சு ஒரு துரோகம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், இருக்கிற பாவத்தை இந்த பாவத்தை எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அழுது பேருக்கு நான் சொன்னாரு, நீ சொன்னாக்கா நீ ஒத்துக்க மாட்டேன் தான் நான் இல்லைன்னு சொன்னேன். அழும்போது நம்ம தான் மேடம் பரப்போம், காலில் வீழ்ந்து அழும்போது எனக்கு மனசு சரியில்லை மேடம், சென்னை விட்டுட்டேன் அப்படின்னு. சரி பசங்களாம் இருக்கணும், நீங்க வாரத்துல போங்க பசங்களை பாருங்க அப்படின்னு. இப்ப வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னே இடம் வித்தாங்க மேடம், 4 கிரௌண்ட் இடம் வித்தாங்க. அப்ப என்ன சொன்னாரு, இந்த இடம் விற்கிறேன், நம்ம வந்து 12 லட்சத்துக்கு அப்படியே இடம் வாங்கின்னு நான் உனக்கு வீடு கட்டி நம்ம தனியா இருந்துக்கலாம். நான் சொன்னேன், இல்லைங்க முதல்ல பாப்பா கல்யாணத்தை மூடி, இந்த பாப்பா கல்யாணம், இந்த இடம் நான் வந்து போதும், இது வந்து என் பொண்ணை தான் நினைக்கிற பொண்ணு, பாப்பா கல்யாணத்தை முடிங்க, உங்க கடத்தெல்லாம் முடிங்க. 7 லட்ச ரூபாய் கடை ஆபீஸ்ல,
அந்த 7 லட்சத்தை கடத்த முடியுங்க, பாப்பா கல்யாணத்தை முடியுங்க, உங்க மச்சன் சிக்கவுல தரமா அதை செட்டில்மெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்க உங்க கடத்தாடிங்க. நான் இத்தனைக்கு இப்ப நான் 10,000 ரூபாய் வேலை செஞ்சு நான் சாப்பிட்றேன் மேடம், வாடகை கொடுத்துக்கிட்டு. நான் அப்படியெல்லாம் இவங்க அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க, இவங்க ஆயாலாம் நீ ஆண்டுகிட்டு சாவடி, இந்த உயிர் இருக்குது வேஸ்ட். எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது அவங்களுக்கு மனைவி இருக்காங்கன்னு? எப்ப தெரிய வந்தது? ஒரு மாசம் கழிச்சு பசங்க போன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நான் அவங்க ஃபோன் வீட்டுல பண்ணினே இருப்போம் மேடம். எப்பயுமே ஃபோன் பண்ணுவார். எங்க இருக்காரு, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணுவோம் மேடம். நான் தான் ஃபோன் பண்ணுவேன். அவங்க அம்மா வந்து அசிங்கமா பேசுவாங்க மேடம் போன்ல. அப்போ என்னங்க இனி வரைக்கும் பேசுறது இல்ல மேடம், பொய் சொல்றாங்க அவங்க. இனி வரைக்கும் பேசுறது இல்ல. அவங்க கிட்ட நாங்க பேசுறதே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க பாத்தோம். என்கிட்ட பேச கிடையாது, அவங்க அப்பாட்ட பேசுவாங்க. இவங்க அம்மா வந்து அப்பாட்ட பேசுவாங்க, இவங்க அப்பாட்ட பேசுவாங்க. என்கிட்ட தங்கி பேசுறது கிடையாது. அப்ப பேசும்போது உரிமையோட யாருங்க பேசுனா? அப்புறம் தெரிஞ்சு என் ஒய்ஃப் தான் எனக்கு பேசுது. அப்புறம் தான் எனக்கு சொன்னாரு இவர். அப்போ நான் அப்பயே நான் இவங்க அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். எனக்கு சாரிங்க, நான் வந்து தெரியாம தான் உங்க வீட்டுக்கு அப்படியா? இவங்க அம்மாட்ட நான் கேட்டேன். எனக்கு தெரியல. இவங்க அம்மா கேளுங்க. சாரிங்க, எனக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு இன்னொரு லேடி இருக்காங்க சொல்றாங்க உங்க வாழ்க்கையில? தெரியலைங்க. அதெல்லாம் யாரும் இல்லைங்க. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கின்னு அவங்க அப்பா, வேற யாரும் கிடையாது. இவங்க யாரு தெரியுதாமா? எங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க மேடம். இவங்க தான் இருக்காங்களா? நிச்சயமா தெரியுமா? இவங்க தான் சொல்லிட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்க தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா இவங்க போட்டோ தான் உங்க ஹஸ்பண்டோட பேக்ல பேக்ல இருந்துச்சு மேம். பேக்ல சரி, முதல்ல நீங்க இவங்கள்ட்ட எப்ப பேசுனீங்க? இவங்க நேர்ல இதுக்கு பேசுனது இல்ல மேடம். பேசுனது இல்ல மேம். இல்ல நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? உங்களுக்கு ஒரு முறை நான் வந்து போன்ல கேட்டேன் இல்லையா மேடம்? இல்ல இது வரைக்கும் நான் போன்ல ஒரு வாட்டி எங்க ஹஸ்பண்ட் போன் பேசும்போது அது கிட்ட பேசுன்னு சொல்லி எங்க ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை வேணா விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் மேம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. 3 வாட்டி போயாச்சு. ஒரு வாட்டி வந்து வார்னிங் பண்ணி அமிச்சாங்க அந்த மேம். அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் போகவே இல்ல. வீட்டுக்கே வர விடுறது இல்ல மேம். எங்க ஹஸ்பண்ட கேட்டா செத்துருவேன்னு சொல்றாங்க. இவங்க யாரு எங்க ஹஸ்பண்ட் பிளாக்மெயில் பண்றது? ஆமா மேடம். 22 வருஷம் ஆகுது மேம் எனக்கு கல்யாணம் ஆகி. 24 hours. ரொம்ப நல்லவர் அவரு. இவங்க கூட ரொம்ப டார்ச்சர் பண்ண அவருக்கு அப்பா அம்மா, அவங்க அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி கேளுங்க. நான் எதனா தப்பு பண்ண அவங்களுக்கு தெரியும் மேடம். அவங்கதான் மேடம் மெயின் காரணமே. அவங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு உங்கள்ட்ட சொன்னாரா? ஆமா, மனைவி இறந்துட்டாரு. பொய் சொல்லாதீங்கம்மா. சத்தியமா மேடம், இந்த இடத்துல சத்தியமா 2 பிள்ளைங்க ஆணையா போய் சொல்லிருக்காரு மேடம். பொய் சொல்லிருக்காரு. அப்ப அவங்களே ஏமாத்திருக்காரு மேடம். நான் இருங்க மேடம், ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு நான் எப்படி மேடம் நான் வந்து நானும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுக்கு நான் எப்படி மேடம் துரோகம் பண்ண? இல்ல இதுல இன்னொரு பொண்ணு இருக்கா சொல்றீங்களா? அதான் எனக்கு இல்ல மேம். போலீஸ் ஸ்டேஷன் இவங்க தான் வந்தாங்க. வெளியில இருக்கவங்க உங்களோட கலரா இருப்பாங்க, அவங்க கிடையாது. வயசு எனக்கு வந்து 37 வயசு மேம். இன்னும் உங்களோட சின்ன வயசா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதை வச்சு சொல்றாங்க. இவங்களை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க அவளுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த அவரை இங்க வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா, அப்புறம் இவங்களை வெளியே அனுப்பாம இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மேம். வெளியில வந்து ரோடு ஜனங்கள்ல பார்த்தோம் மேடம், பெட்டி அடிச்சோம், பையனை ஈத்து போட்டு அடிச்சோம் மேடம். நான் அந்த 2 பசங்களும் எப்படி எல்லாம் இப்படிதான் மேம் அழுது, இப்படிதான் அழுது 2 வருஷமா அழுது எங்க வீட்டுக்கு வராம பண்றது இப்படிதான். இப்ப உங்களுக்கு உங்க அப்பா வேணும். எங்க அப்பா வேணும். என்னமா பண்ணலாம்? நான் மேடம் சொல்றேன், நான் வந்து போக வேண்டாம், பசங்களை பார்க்க வேண்டாம் சொல்ல மேடம். போங்க, அங்கேயும் போங்க, இங்கேயும். அது எப்படிமா முடியும்? இல்ல நீங்க அவரே கேட்டீங்க மேம். அவர் இப்படிதான் மேம் ஏடா கூடமா பேசுவார் மேம். மண்டையில அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. போட்டு நீ அனாதாசில போ, நீ அனாதாசில போ, உங்க அம்மா சொல்ற ஆண்டுகிட்டு சாவடி, இதெல்லாம் ஒரு பயப்படி, நீ ஆம்பளை இப்படி எத்தனை ஆம்பளை நீ மயக்கிற, நீ உங்க அம்மா எனக்கு போன் போட்டு அசிங்கமா. அப்படி இல்ல, எங்க அம்மா எனக்கே நம்ப தெரியாது மேம். எங்க அம்மா எப்படி மேம் பேசுவாங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் என்னதான் போய் சொல்லி இருந்தாலும் அவங்க குடும்பம் என்ன, அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க விசாரிக்காம அப்படி போய் இருப்பீங்களா? இதுல யாரு தப்பு பண்ணதை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு நாளோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கு உங்க மனசுல ஒரு சின்ன கலங்கம் இருந்திருக்கு. நீங்க பண்ண தப்பு தானேம்மா. அவரை மட்டும் குறை சொல்றீங்க. அவர் பொய்ய சொன்னா நீங்க ஏமாந்துருக்கீங்கல்ல. அப்படியே மனைவி இல்லாத ஆளா இருந்தாலும் குடும்பத்தை பார்க்காம அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்க்காம எப்படி நீங்க போய் அவரோட வாழுவீங்க? உங்களுக்கு வயசு வந்த பொண்ணு இருக்குல்ல. இருக்கு மேடம். அப்புறம் அப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்காது.
இவ்வளவு குழப்பம் வாழ்க்கையில? குழப்பம் இல்லை மேடம், நம்மளை மதிக்கல போது நான் என்ன சொல்றேன். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்களேன். அவங்க அப்பா பேச்சை கேட்டு என்னை வந்து வானானே தூக்கி வெளியே கட்டுச்சு. கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது? பேசாத, உங்க அப்பா கிட்ட நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. யாரு சொன்னாங்க? நான் சொல்றேன் மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா வாசு வந்து உங்க அப்பா கிட்ட, உங்க அப்பா உன்னை வந்து மதிக்க மாட்டேன்றாரு, உன்னையே ஏமாத்துற மாதிரி பண்றாரு, நீ ஏன் உங்க அப்பா கிட்ட பேசுற? இப்படி சொல்லும் போது நம்ம வேலைக்கு போகும்போது எங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா கிட்ட தான் போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்க பொண்ணுட்ட அப்பாட்ட பேசாத சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வந்து அப்பா வேணுமா ஹஸ்பண்ட் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டா, நீ ஹஸ்பண்ட் தான் நீ மெயின். இல்ல மேடம், என்ன கேட்டா எங்க அப்பா தான் மெயின் சொல்லுங்க மேடம். என்ன கேட்டா எங்க அப்பா தான் மெயின் சொல்லு. அப்பாவையும் விட முடியாது, ஹஸ்பண்டையும் விட முடியாது. அதுதான் உண்மை. அப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க கூடாது. அப்படி நான் நெருக்கம் எதுவும் பண்ணல மேடம். நான் வந்து உங்களுக்கு அவங்க மேல பிரச்சனையா இல்ல அவங்க அப்பா மேல? அப்பாவோட ப்ராப்ளம். நான் 5 வருஷமா வெளியே போயிடலாம். ஏன்னா எங்க அக்கா தங்கச்சி வந்து 5 பேர் மேடம். அப்புறம் வந்து எங்க அண்ணன் தம்பி வந்து 2 பேர். எல்லாரையும் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து வந்ததே கிடையாது. நான் மட்டும் தான் போவேன். 2வது வந்து என்ன மதியது கிடையாது மேடம். உண்மையில அவங்க அப்பா கூட தான் வந்து 5 வருஷமா நான் வெளியே போயிடலாம். உங்க அப்பா தான் வீடு கட்டி கொடுத்திருக்காரு. எங்க அப்பாவோட இடம் தான் மேம். எங்க அப்பா கீழே கட்டி இருக்காங்க, மேல நாங்க இருக்கிறதுக்காக இவங்க கட்டினாங்க. நாங்க இருக்கிறதுக்கு மேல 7 லட்சம் ரூபாய் கடை மேடம். நான் 2000 ரூபாய் கொடுறேன், இவனுக்கு 7000 ரூபாய் வாடகையும். உங்களை மதிக்கல சொல்றீங்களா? அதுக்காக இன்னொரு வாழ்க்கை தேடிப்பீங்க? அப்படி இல்ல மேடம், வெளியே தூக்க போன்னு சொன்னா அப்புறம் நீ என்னையே மதிக்கல. இவங்க சண்டை போட்டு பேக தூக்கி குடுன்ற அளவுக்கு சண்டை போட்டாங்க. அப்படி ரோட்ல நின்னு அவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. இது நடந்தது. அவங்கள எப்படி பழக்கமாச்சு? எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணீங்க? நீங்க யாரும் பேசக்கூடாது, நீங்க யாரும் பேசக்கூடாது மேடம். எனக்கு வந்து 7 லட்ச ரூபா கடை இருக்கு, நான் 2000 ரூபா கொடுறேன்னா அப்ப நீ என்ன பண்ணணும்? எனக்கு சாப்பாடு எல்லாம் போனல மேடம். சாப்பாடு கிடையாது. நான் இது காப்பிக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். ஒரு வருஷமா கேன்டீன்ல தான் சாப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து என்ன பழக்கம் வந்து வேலை செய்யும்போது பழக்கம். வேலை செய்யும்போது நான் வந்து இப்போ பேசினேன், இந்த மாதிரி என் பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணு மேரேஜ் ஆச்சு, இன்னொரு பொண்ணு இருக்கு, அதுக்கு மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்க ஒய்ஃப் செட்டிஸ்ன்னு சொல்லிட்டு மேடம். ஏன்னா என்ன வந்து அவ்வளோ அவமானம். அந்த அம்மா வந்து உங்க வலுவா உங்கள்கிட்ட வந்து வீடல தப்பு மேடம். அவங்க வந்து அவங்க குடும்பத்துல இருந்தாங்க. அப்ப தனியா தான் மேடம் தப்பு. நான் தான் சொன்னல அப்படியே இவர் மேல தான். அவங்க வந்து தனியா ரோட்ல அம்போன்னு நிற்கும் போது நீங்க வந்ததுனால வந்து எங்க சகலன்னா அவங்க தங்கச்சி சொல்ல, அவங்க வந்து என்ன இந்த மாதிரி நான் அம்போன்னு நிக்கிறேன் நானு. சரி, நான் அப்பதான் கூட்டின்னு வந்தேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா என்ன மேடம்? 2 பேரும் ஒண்ணு தானே, ஈக்குவல் தானே? பண்ணும்போது என்ன மதிக்காத நீ? மதிக்கல. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கு வச்சுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 20 வருஷம். 20. அம்மா நீ பேசாதம்மா. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். 20 வருஷமா இல்லாததா வந்துடும் இல்ல மேடம். அப்பத்துல இருந்து நடந்துமா? சரி, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ஆணும் அப்படி நினைச்சதுன்னா குடும்பம் விளங்குமா? இது கரெக்ட் மேடம். சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க சொல்றது காரணம் அதுக்கு அது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? என் பொண்டாட்டி என்ன மதிக்கல, எனக்கு பாசம் காமிக்கல, இருங்க என் கணவர் என்ன மதிக்கல, அதனால நான் இன்னொரு வாழ்க்கை தேடி போனேன். நான் அப்படிதான் சொல்ல. பாசம் காட்டல, நீ வானானே தீ கடாசும் போது அப்ப நான் தனியா அனாத மாதிரி தானே ஆறேன். நீங்க உங்க குறைய சொல்றீங்க. உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு அவங்கள கேட்டா எல்லாருக்கும் குறை இருக்குங்க. உங்களுக்கு அவங்களுக்கு இல்ல, நமக்கு எல்லாருக்கும் குறைகள் இருக்கு. அந்த குறைகளோட ஒருத்தரை ஏத்துக்கிட்டு வாழறதுதான் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஒருத்தர்ட்ட ஒரு விஷயம் இல்லங்கிறதுக்காக வெளியே தேடி போறது தப்பு. சரி மேடம், அடிமை மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா எங்க அக்கா 20 வருஷமா தோணாதது எப்படிங்க உங்களுக்கு தோணுச்சு? மேடம், அக்கா தங்கச்சில இருந்து எல்லாரும் சண்டை போட்டு வரும்போது நீங்க வந்து என்ன உதவி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, அதனால இதெல்லாம் தப்பா படுது. இல்ல மேடம், நான் வந்து எனக்கு சாப்பாடு துணி கூட துவைக்கிட்டு தெரியுமா மேடம்? மேரேஜுக்கு வந்து நான் வந்து நைட்டு போய் அவமானம் தான் பட்டின கட்டி காலையில வரத்துக்குள்ள வேற அழுவுற உண்மையில மேடம். ஏன்னா என் பாப்பா அம்மா எங்க அம்மா மாதிரி நான் அப்படின்னு தான் நினைச்சேன் தெரியுமா? சொல்லுங்களா, சொல்லுங்க. காலையில் கூட இது பண்ணல மேடம். சரி, நீங்க இவ்வளவு பாப்பா அம்மா மாதிரி எல்லாம் சொல்றீங்க. நீங்க என்ன உதாரணம் கொடுத்திருக்கீங்க பசங்களுக்கு? என்ன கத்து கொடுத்திருக்கீங்க? நான் வந்து என்ன காட்டி கொடுத்திருக்கீங்க? அப்படி இல்ல மேடம், இது தப்புன்றதுல நான் வந்து நான் என்ன சொல்லுவேன், தப்பு தான் மேடம். நீங்களே தப்பு பண்ணா சரி மேடம், நான் என்ன சொல்றேன்னா
நான் யானே இந்த பசங்க கூட உணர மாட்டேன். நானே வானம் தீ கடாசும் போது அப்ப வந்து அது எப்படிங்க 20 வருஷமா கடாசாதவங்க இப்ப கடாசுவாங்க? அன்னைக்கு போன் கால் வந்தது மேம், அவங்க கிட்ட இருந்து போன் கால் வந்தது. பசங்க வந்து பிரச்சனை அதிக பண்ணி வெளிய இவங்களா போனாங்க அப்படின்ற வா வெளிய நாங்க போடல மேம். 20 வருஷம் வாழ்ந்திருக்க எப்படி மேம் போடுவா? அதுதான் நீங்க ஒரு காரணம் காட்டிட்டு வெளிய போயிட்டீங்க. அதான் மேம், அதுதான் அதான் விஷயம். இது இப்போ அவங்க வெளிய போறதுக்கு அவங்க விலகறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்க விலகுற மாதிரி நானும் வந்து இது பண்ண மாட்டேன். அவங்க தயாரா இருக்காங்க. இல்ல நான் வாழணும்ன்றது நான் வந்து இவ்வளவு நாள். நீங்க எப்படிங்க அவங்களோட வாழ்வீங்க? இதுதாங்க உங்க மனைவி, பசங்கங்க, குடும்பம் இதுதாங்க. முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவியே கிடையாது. இது திருமணமே கிடையாது. எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க அவருக்கு மனைவியே கிடையாது, உங்களோட திருமணமே கிடையாது. என்ன கல்யாணம்? என்ன தாலி? என்ன தாலி? என்ன கல்யாணம்? இன்னொருத்தரோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் ஆகுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ அது செல்லாது. நீங்க எந்த கோர்ட்ல வேணா போங்க, உங்களோட திருமணமாவே ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க சட்டப்படி. என்னம்மா வேணும் உங்களுக்கு? எங்க அப்பா வேணும் மேடம். எங்க அம்மா கூட வாழணும். எனக்கு தெரியும், எங்களால வெளியே நடக்க முடியல மேடம். உங்களுக்கு கடமை இருக்குங்க. பொண்ணுங்க வாழ்க்கையை யோசிக்கணும். நீங்க ஒரு மரியாதை இருக்கு, ஒரு குடும்பங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்து இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா அது அவங்க வாழ்க்கையும் பாதிக்கும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்காமா? ஆமா மேடம், எங்க மாமனார் எல்லாம் பேசுறாரு மேடம். சொல்லுங்க உங்க பாட்ட. சும்மா சொல்லக்கூடாது. சும்மாலாம் என்ன சொல்லுவாங்களாப்பா? ரோட்ல வெளியே தலை காட்ட முடியல மேடம். அவங்கவுங்க பேசுறாங்க. அங்க அப்புறம் அவங்க அப்பா எப்படி போயிட்டாரு அதே மாதிரி தானே அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். என் காது படவே நான் கேட்டேன் மேடம். நாளைக்கு எங்க வீட்டுக்காரே கேட்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் மேடம்? இப்பதான் மேடம் என் தங்கச்சி கல்யாணம் இருக்கு. லவ் மேரேஜ் என்னவா இருக்கட்டுமே. இல்ல மேடம், இருக்கட்டும். பண்ணி பாருங்க, இத பாருங்க, இதுதாங்க உங்க குடும்பம். அதை மறுக்கவே முடியாதுங்க. இதுல இருந்து எஸ்கேப்பே கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எஸ்கேப் ஆகணும்னு இன்னொன்னு தேடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிறது ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர அது ஒரு ரிலீஃபே இருக்க முடியாது. அடிமையாவே வாழணும்ன்றீங்க. அடிமையா? 20 வருஷம் இல்லாத அடிமைத்தான் எப்படிங்க வரும்? எப்படிங்க அவங்க உங்களை? அப்போ நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சம்பாதிச்சு குத்த பணத்தையே 2000 ரூபாய் தான் குத்தன்னு சொல்லும்போது அப்ப அடிமையாவே கோவத்துல ஏதாவது அப்படி இப்படி கோவத்துல அப்படி 5 வருஷமா வெளியே போலாம், ஒக்கனுங்கள்ல வேலை இருக்கு, அங்க போய் நிக்கலாம். அதெல்லாம் சொன்னார் மேடம். அதே மாதிரி அப்புறம் மதுரை எவ்வளவு சொல்றேன் மேடம். சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். மாமியார் வீடு வேணாம், வெளியே போலாம் அப்படி சொல்லிதான் மேம். இப்ப வந்து எங்க மாமியார் வீட்டு இடம் 12.5 லட்சத்துக்கு வித்தோம் மேம். பாப்பாக்கு 10 சவரம் நகை வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட அந்த மேல கட்டணம் பாத்தீங்களா, அதுக்கு கடை வாங்கிட்டு இருந்தா கொடுத்தாங்க. 4.5 லட்சம் எடுத்துட்டு போய் திருவண்மையூர்ல இடம் வாங்கியிருக்காங்க. கேட்டா இப்ப 1 லட்சம் ரூபாய் நகை அந்த பாப்பாவோட நகை வச்சிருக்கு. வித்ததுக்கு அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்ல மேம். 20,000க்கு அவளோட நெக்லஸ் வச்சு நான் கல்யாணம் பண்ணேன். அதை வந்து கொடுக்க மாட்டேன். இப்ப அதுக்கு வீடு கட்டி விடணுமா, திருவான்மையூர்ல இடம் வாங்கி. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. உங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. அவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் அந்த பசங்களுக்கு இருக்கிறது. நான் சொத்துக்காக நான் அதுக்கும் அப்பேணி நான் வரலாம் மேடம். வீடு கட்டி கேட்கறதுக்கு அவரை வீடு கட்டி இருக்கீங்க, உங்களுக்கு பசங்க இருக்குல்ல. இல்ல மேடம், சொல்றது அத்தனையும் போய் தான் மேடம். இவரு வந்து வீடு வந்து நான் வாடகை வீட்டுல இல்ல, நம்ம வீடு கட்டி இருங்க ஒரு நிமிஷங்க. உங்களுக்கு பிரச்சனை இவங்க சரியா உங்கள்ட்ட ஒத்து போலங்கிறது தானே? அதானே உங்களுக்கு பிரச்சனை? தனியா இருங்க. அதெல்லாம் கேட்ட மேடம். நீங்க தனியா இருங்க. நான் மட்டும் தனியா இருக்கேன். அவங்க தனியா தானே இருக்காங்க. பொண்ணுங்களை போய் பாத்துட்டு வாங்க, செய்யுங்க. எப்போவாது ஒருக்கா ஒத்து போனா ஒன்னா இருக்க. அதுக்காக பேச நிக்கிறாங்க மேடம். அவரோட அம்மா உங்ககிட்ட பேச நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க யார் மேல தப்புன்னு. இந்த பாருங்கம்மா, நீங்க சொல்லக்கூடாது அதெல்லாம். நீங்க அவங்க வாழ்க்கையில குறுக்க வந்திருக்கீங்க. நான் வந்து குறுக்க வந்தா இல்ல, நான் வந்து நானா போய் இடம் கேட்டேன். நீங்களா போனீங்களோ அவர் ஏமாத்தினாரோ, அவங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கீங்க. அதை ஏத்துக்க முடியாத விஷயம். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு கடமை இருக்குங்க. அவங்கள விடுங்க. அவங்கதான் உங்கள்ட்ட ஒத்து போல, அவங்கள விடுங்க. பசங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க அவங்க வாழ்க்கையை பாதிக்கும் நீங்க பண்ணற விஷயங்கள்லாம். எவ்வளவு வாட்டி சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்? நாளைக்கு பேர பசங்க எடுப்பீங்க,
அந்த பசங்க பேரம் பேத்தி வெளியே இருக்கு. எவ்வளவு அசிங்கம் இதெல்லாம். அசிங்கம் சொன்னா கேட்கல மேம். ஒரு குடும்பமா வாழும்போது சொந்தம் பந்தம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு அவமானம். 1000 இருக்கலாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, இன்னொரு வாழ்க்கையை தேடி போக கூடாது. இல்லன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணும், டிவோர்ஸ் வாங்கி ப்ராப்பரா பண்ணும். இல்லையா பசங்களையே இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. நல்லாதான் மேம் இருந்தான். இது கூட டச்சா இதான் மேம் இந்த மாதிரி ப்ராப்ளம். நல்லா சந்தோஷமா தான் மேம் எங்க லைஃப் ஓடிச்சு. எந்த குறையில கைப்பட்டா குத்த கால் பட்டா குத்த எதை எடுத்தாலும் அசிங்கமா வெல்கரா பேசுறது மேடம். தெருவுல நின்னு பேசுறாரு மேம். அந்த தெருவே தெரியும். எங்க அப்பா அம்மா என்ன மேம் பண்ணாங்க இவருக்கு? பொண்ணு கொடுத்து இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்ட பணம் கொடுத்து எங்க அப்பாவை 80 வயசு வந்திருக்காரு. அவரு அவ்வளவு வெல்கரா பேசுறாரு மேம். அசிங்கமான வார்த்தை. இல்ல மேடம், ஓ, பணம் வந்து நடுவுல 2000 ரூபாய் கொடுத்து சொன்னா போய் நாங்க சொல்லவே இல்ல. நாங்க சொல்லவே இல்ல. எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் பண்ணிருக்கீங்க அந்த பொண்ணு கூட. எங்க நான் அப்பா என்ன மேடம் பண்ணேன்? இன்னொரு வாழ்க்கை தேடி போல பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு குடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஏமாத்துறீங்க? நீங்க ஏமாத்தலையா அவங்கள? நான் ஏமாத்தல மேடம். இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கலையா? நீதான் வானம் தூக்கி கடாசன்னு தூக்கி கடாசுவாங்க. போடவே இல்ல என்ன மேம். பொம்மையா தூக்கி கடாசுறதுக்கு? 22 வருஷம் வாழ்ந்திருக்கு. எப்படி மேம் தூக்கி போடுவேன்? தூக்கி போய் சொன்னார் மேடம் எங்க கிட்ட. ஊருக்கு போய் சொல்லி அழுது போறேன் சொன்னதால மேடம் நாங்க ட்ரெஸ்ஸே கொடுத்தோம். தூக்கி கடாசுனாங்களாம். இவராவே அப்புறம் இதே மாதிரி வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்க கிட்ட. போன் பண்ணி நீங்க எல்லாம் பசங்களே இல்ல, இவங்க பசங்க தான் என் பசங்க அப்படின்னு சொல்றாரு மேடம். போன்ல அவங்க பசங்க இவர் பசங்களா? என் பசங்க இல்லையா? நீங்க ஒரு நல்ல முடிவெடுங்கம்மா. இந்த பாருங்கம்மா, நீங்க வந்து வேணுன்ட்டு பண்ணீங்கன்னு நான் சொல்லல. நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்க, நீங்க தப்பானவங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். மனுஷ மனசு எப்ப வேணா நமக்கு அது நடக்கலாம். ஆனா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கிறது நியாயத்தை பார்க்கணும். இன்னொரு குடும்பத்துக்கு உள்ள நம்ம குடும்பத்துல குழப்பம் உண்டாக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். நம்ம வெளியே போய் வேலைக்கு போறது பொம்பளைங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். ஜாகிரதையா இருந்திருக்கணும்ல. நீங்க இப்படி போய் மாட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆன 2 பிள்ளைங்க இருக்கிறத ஒரு ஆம்பளைட்ட போய் மாட்டிருக்கீங்க. இப்ப எப்படி மேடம் வேலைக்கு போவாங்க அவங்க? சொல்லுங்க. எல்லாரும் அசிங்கமா நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை, அவங்க பாத்துப்பாங்க. மேடம் நீங்க உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படுங்க. அவங்களுக்கு அசிங்கம் இல்ல, பசங்களுக்கு அசிங்கம் இல்ல. அவங்களுக்காக தயவு செஞ்சு இதுக்குள்ள இருந்து வெளியே வாங்க ப்ளீஸ். நான் பாப்பாலாம் நான் வந்து இன்னைக்கு குறை சொல்ல மாட்டேன். சரி, அம்மா கூட இருக்க மாட்டாரு அவரு கொஞ்ச நாளைக்கு. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எல்லாம் சரியாறது வரைக்கும் நீங்க வச்சுக்கிறீங்களா அப்பாவை? எங்க வீடு பக்கத்துல மேம். அப்புறம் என்ன? பக்கத்துல அப்பா கூப்பிட்டு கிளம்புங்க. நான் எங்கன்னா லாங் இருந்தனா கூட பரவாயில்ல. அப்பா கூட்டிட்டு போங்க. அப்பா அவங்கள தப்பா பேசக்கூடாது. நான் இது வரைக்கும் பேசல. அவங்க தப்பா பேசி போன்ல இருமா நான் பேசுறேன். இந்த பாருங்க, அவங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவங்கள மனுஷி தானே. வீட்டுல அவமானப்படுத்தி அடிச்சு வெளியே போட்டு வேற அந்த டைம்ல அவளுக்கு மூளை வேலை செஞ்சிருக்காது. இவ்வளவு பெரிய பிரச்சனையா அது முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க நல்ல பொண்ணுதான். நல்லவங்க வந்து என் லைஃப் அழிச்சிருக்க கூடாது. தெரியாது உங்க புருஷன் ஏமாத்தி தெரிஞ்சல மேம். 1 வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்காங்களா மேம்? இப்போ அம்மாடி உனக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லு. இல்ல மேடம், இப்ப நான் வந்து எனக்கு எல்லாமே பாப்பாங்க. பாத்துட்டு திருப்பி நான் அந்த இத பாருமா, இத பாரு. நான் எப்படி மேடம் நான் வேலைக்கெல்லாம் போவேன்? அம்மா இல்லனாலும் எப்படிமா போவ? நீ இன்னொருத்தரோட புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கமா, தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கமா. இது ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு வெளியே வரத்துக்கு. ஒரு ஆம்பளை வந்து 2 பொம்பளை ஏமாத்தி இருக்காரு. அது எப்படிமா விடுவீங்க? அவங்கள மட்டும் ஏமா குறை சொல்லணும்? நம்மளும் ஏமாறுறோம்ல. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமா, கொஞ்சம் பாசமா இருக்க ட்ரை பண்ணு. நான் பாசமா தான் மேம். இல்ல இந்த கேர்ள்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு, லேடிஸ்க்கு. அவங்க அப்பா அம்மா சைடு ரொம்ப ஏதாவது சின்ன இருந்தா கூட புருஷனை விட்டு கொடுத்துருவாங்க, அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல மேம், அப்பா 80 வயசு சாப்பாடு போட கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம் தான் மேம். நான் வீட்டுல இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் செய்வேன், அவ்வளவுதான். அத போய் தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு அவருக்காக அதையும் விட்டுட்டேன் மேம். வீட்டுக்காரர் மாமனார் வீட்டுலதான் இருக்காரு. மாமனார் வீட்டுல மேல இடம் வாங்கி எங்க அப்பா கட்ட பணம் கொடுத்து இவ்வளவு செஞ்சு என்ன நல்லா வச்சுக்கணும் தான் மேம். நல்லாதான் மேம் இருந்தாரு. என் புருஷன மாதிரி யாருக்கும் கிடைக்காது. நல்ல புருஷன் தான். இவங்க கூட கனெக்ஷன் ஆச்சு. நான் எது பண்ணாலும் தப்பாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா ஒதுங்கி வாழறதுக்கு நாங்க உங்களுக்காக என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும்?
எனக்கு ஒண்ணு வேணாம் மேடம், எது எதிர்பார்த்து நான் வரல மேடம். இல்ல நீ சொல்லுமா, என்ன வேணும் சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேருங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. எனக்கு 2 பொண்ணு இருக்குல்ல மேம், அவங்க வாழ்க்கை பாதிக்கல. நான் அதுதான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு நீங்க பாருங்க, நான் என்ன, நீங்க 2 பேரும் சண்டை போடாம அவர் உங்களை ஏமாத்துறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. நீங்க சேர்த்துக்காதீங்க. அவர் வந்ததுன்னா முடியவே முடியாது, சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லுங்க. தனியா வாழணும், அவர் வாழட்டும் மேம் என் கூட. ஆனா அவங்க கூட வாழக்கூடாது. பாருமா, பொண்ணுங்க கூப்பிட்டோன்னு எந்திரிச்சு போயிட்டார்ல, இல்ல நான் போக மாட்டேன்னு சொன்னாரா? குழந்தைங்க மேல பாசம் மேடம், பாசம் சொல்லியே, அதுதான், வாழும்போது கூட பொண்டாட்டி மேலயும் பிள்ளைங்கள விட்டே கொடுங்க. அது அவங்க பொண்டாட்டி, அவங்க பிள்ளைங்கம்மா, அவங்க புருஷன், விட்டுடுங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்க பக்கம் நீங்க நியாயத்தை சொன்னாலும் இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ண, டிஸ்டர்ப் பண்ண ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எதுக்குமா? 2 வருஷமா நாங்களும் என் புருஷன் பிரிஞ்சுதான் மேம் இருக்கோம். ஒரு நாள் கூட சேரல மேம். வரவே விடுறது இல்ல. வந்தா ரோட்ல பாத்துட்டு அப்படியே போறது. என்னம்மா பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு பண்ணி வேணாம் மேடம். நீங்க இருந்துப்பீங்களா தனியா? இருந்துப்பீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சு எவ்வளவு அவமானம் மேடம். தெரியலனாலும் அவமானம் தானேம்மா. இப்ப உங்க வீட்டுல சரி, உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாதா நீங்க இவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு? தெரியாதா? ஊருக்கு எல்லாரும் தெரியும் மேடம். அப்புறம் என்ன புதுசா, இன்னும் புதுசா என்ன தெரிய போறது? நல்லதா வாழ்த்து தான் சொல்ல விடுவாங்க. பரவாயில்ல, குடும்பத்தோட நல்லபடியா குடும்பத்தோட சேர்த்து வச்சான்னு. என்ன ஒருத்த ஏமாதினா அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன், தைரியமா சொல்லுங்க. அந்த தைரியம் வரணும்ல இப்பவாச்சும். இது பாருமா, இன்னொரு விஷயம் பண்ணலாம். அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீ என்ன ஏமாத்தி தாலி கட்டினாருன்னு. இவங்களா கட்டிக்கணும் தான் மேம் அந்த திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாரு. இவங்களா கோயில்ல இட்டுட்டு போய் அவங்களா கட்டிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அழுவாதீங்க. இவ்வளவு நாள் இருந்ததாக நான் ஒன்னும் சொல்லல. ஆனா பேசுனன்றதுல பொய். நீங்களே என்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். எங்க ஹஸ்பண்ட் எப்படி பண்ணுவாரு எனக்கும் தெரியும். என் பொண்ணுங்க வாழ்க்கைக்காக நீங்க விலகிக்குங்க. உங்க பசங்க லைஃபுக்கு அதுதான் நல்லது. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். விலகிக்குங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்க. உங்களை மாதிரி எனக்கு டேலண்ட் கிடையாது. நான் வீட்டுக்காரர் தான் உலகன்னு வாழ்ந்தோம். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டமாதாம்மா இருக்கும், ஆனா இதுதான் உங்களுக்கு நல்லது. சரியா? இந்து கண்ணை தொடங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா கிடைக்கிட்ட, என் குடும்பத்தோட என் புருஷனை சேர்த்து வச்சு புண்ணியம் கிடைக்கிட்ட. அழாதீங்க. சட்டப்படி தாலி கட்டின பொண்டாட்டி 20 வருஷம் அவரோட வாழ்ந்துட்டு 22 வருஷம் வாழ்ந்திருக்கு. ஆமா, சின்ன கருத்து வேறுபாடால பிரிஞ்சோம். இவ்வளவு தூரம் எட்டு எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எவ்வளவு வருஷம் கூட இருந்துட்டு, என் கண்ணுல தண்ணி வரல. 2 வருஷம் கூட இருந்துட்டு இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? 2 பிள்ளைங்களுக்கு அப்பா. என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒன்னா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சண்டை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் ஒரு குடும்பமா என்னென்ன பாத்திருப்பாங்க, அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, சொந்த பந்தத்துல எல்லாம் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க. எவ்வளவு அவமானம் அந்த பொண்ணுக்கு. யாருமே நம்பல மேம். எங்க வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லவர் மேம். இந்த மாதிரி இருக்காரு சொன்னா யாருமே நம்பல. இவங்க போன் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் தான் உண்மை எல்லாருக்குமே தெரியும். இது இன்னொரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட். நான் மறந்துட்டேன் மேம். என் ஹஸ்பண்ட் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். இப்படிதான் மேம் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க மேம். எங்க வீட்டுக்காரர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்வேன்னு சொல்றது ரொம்ப அநியாயம். அவங்க தானே அழணும், அவங்கதான் அழணும், நீங்க இல்ல. பிரச்சனை நடந்தது, நம்மளை ஏமாத்திட்டாரு. அந்த இடத்துல ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கணும்ல. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணோம்னா அதுல இருந்து மீண்டு வரணும்ல. இல்ல தப்பு பண்ணிட்டோம், தப்போடய வாழ்ந்துடுவோம்னா அந்த மத்தவங்க வாழ்க்கைய பாதிக்காதா? சரிம்மா, உங்க வழிக்கு வர இந்து. நீங்க உங்கள யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இந்த பாரு, அவங்களுக்கு புள்ள 2 பொண்ணுங்க இருக்காங்க. 22 வருஷம் வாழ்க்கை அவங்களது. நீங்க 2 வருஷம் தான் அவங்களோட வாழ்ந்திருக்கீங்க. அவங்களுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்கீங்க. யாரு நியாயமா விட்டு கொடுக்கணும்? 2 பேருமா சேர்ந்து வாழறது பிரச்சனையே கிடையாது.
அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீயே சொல்லு, யார நியாயமா விட்டு கொடுக்கணும்? நான் என்ன சொல்றேன் மேடம், எனக்கு வந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் மேடம். அவர் வந்து மாசத்துல ஒரு நாள் கூட இது என்ன வாழ்க்கை மாத ஒரு மாசத்துல வந்துட்டு போட்டோம் சொல்றது? இதேதான் மேம் தப்பான விஷயமா அது? புரிஞ்சுக்காம பேசுற நீ? இப்ப நாங்க குடும்பம் கூட பண்ண முடியும் மேடம். அங்க இருக்கிறவங்க தப்பா சொல்லுவாங்க மேடம். என்ன இந்துக்காக விட்டு கொடுத்துடுமா நீ? எப்படி மேம் விட்டு கொடுக்க முடியும்? 22 வருஷம் வாழ்ந்திருக்க மேம். 2 வருஷமா போராடுற இல்ல மேம். 22 வருஷம் தானே நீ வாழ்ந்த, அவங்க 2 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, விட்டு கொடுத்துரு. அது எப்படி 22 வருஷம் தானேமா, அது 2 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி இல்ல, விட்டு கொடுத்துரு. அன்னில இருந்து இதேதான் மேம். எங்க வீட்டுக்கார் வேணும், எங்க வீட்டுக்கார் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க மேம். இதேதான் மேம். என்ன வித்தியாசம்? நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சட்டப்படி குடும்பத்தோட தாலி கட்டி குடும்பம் பண்ணீங்க, அவங்க அப்படி இல்ல. பரவாயில்ல, விட்டு கொடுத்துருமா. சும்மா அழுதுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. கரெக்டான முடிவெடுமா. உன் பக்கம் எந்த நியாயம் கிடையாதுமா. ஆனா உன்னை தப்பானவள்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் கேளுங்க மேடம். அவரெல்லாம் கேட்க வேண்டாம், அவர்தான் பொண்ணுங்களோட போயிட்டாரு. இன்னும் அவரை கேக்குறதுக்கு அவர் நீங்க சேர்த்துக்காம இருந்தா அவர் உங்கள்ட்ட வரமாட்டாருமா. அவர் குடும்பத்தோட வாழ்வார். அவங்க பொண்டாட்டியும் புருஷனும் அடிச்சுக்கிறாங்க, உதச்சுக்கிறாங்க, என்னவோ செய்யறாங்க, அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கானாலும் இந்த நிலைமை வரதான் போறது உங்களுக்கு. அது எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அந்த முடிவு அவ்வளவு நல்லது உங்களுக்கு. இதெல்லாம் மறைஞ்சு மாஞ்சு போனதுக்கு அப்புறம் மேபி உனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலாம், சொல்ல முடியாது. வேண்டாம் மேடம், இந்த நரக வேதனை எனக்கு போதும். இல்லம்மா, அது நரகம் இல்லாத வாழ்க்கை துணை, கரெக்டான துணை கிடைக்கலாம். எனக்கு வேண்டவே வேண்டாம், செத்துரும். இத பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நீ தப்பான டிசிஷன் எடுத்துனேன்னா உன் பசங்க உன்னை மதிக்க மாட்டாங்க, அவங்க உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க, ஊரு உலகம் எல்லாம் உன்னை தப்பா பேசும். யோசிச்சு பாரு. அதுக்காக நீ ஒரு விஷயம் பண்ண நான் சொல்லல. கஷ்டம்தான். 2 வருஷமா நீ அவரோட வாழ்ந்துட்ட, கஷ்டம்தான். உனக்கு எவ்வளவு கஷ்டம்னா 20 வருஷத்து பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்? இந்து சேர்ந்து வாழறது ஆப்ஷனே கிடையாது. இந்த பாரு, 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு இல்லைன்னா விட்டு கொடுத்துடுங்க, புருஷனோட வாழட்டும், குடும்பத்தோட வாழட்டும்னு. இல்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. 2ஆ இருந்தாலும் நாங்க உங்க கூட இருக்கோம். அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? இந்து இதை பாருங்க, எதுவும் கொடுக்கணும் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க உங்க கூட இருக்கோம். அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை தப்பா பேச மாட்டாங்க. பாக்குறது அத்தனை நேர்களும் சொல்லுவாங்க அந்த பொண்ணு கரெக்டான முடிவு எடுத்ததுன்னு. உங்க பசங்க உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. உங்க குடும்பம், உங்க சொந்த பந்தம். இந்துக்கு சின்ன ஒரு தவறு நடந்தது இந்த வாழ்க்கையில, ஆனா அவ கரெக்டான டிசிஷன் எடுத்தான்னு பெருமைப்படுவாங்க. அதுதான் நீங்க செய்யணும். இப்போ இதெல்லாம் விடுங்க. உங்க சைட்ல இருந்தே நான் சொல்றேன், ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் கூட வாழ்ந்த நீங்களே இவ்வளவு கொதிச்சு போறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அப்பாவை இப்படி பிரிச்சு கொண்டு போயிட்டாங்களேன்னு நினைக்க மாட்டாங்களா? அது தேவையாமா உனக்கு? இது பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளு. இங்க பாரு, நீங்க 2 பேரும் ஒன்னா அவரோட வாழறதுக்கு வசனே கிடையாது. அதெல்லாம வேற ஏதாவது சொல்யூஷன் நீயே சொல்லுமா? நான் எதுவும் சொல்ல மேடம், அவரே சொல்றேன், எதுவும் சொல்றேன். இல்ல சரி, இந்த ஒரு விஷயம் பண்ணலாமா? அவங்கள விட்டு கொடுக்க சொல்லலாமா? விட்டு கொடுக்க சொல்ல மேடம். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவங்களும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள வந்து விட்டு கொடுங்க அன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், அவங்க மேல குறைய சொல்ல மாட்டேன். சரி, இப்ப என்ன சொல்லலாம்? என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்களே இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றது சொல்லிட்டு மேடம். அவர் யாரம்மா சொல்லறதுக்கு? அவர் தான் போயிட்டாரே. அவர் சொல்லட்டும், எதுவும் சொல்றேன். அவர் தப்பு பண்ணவர்கிட்ட போயிட்டு அவர் சொல்லட்டும். சொல்லுங்க. எதுவுமே சொல்ல முடியல, என்னால சொல்ல முடியாது. அப்ப நாங்க சொல்றது கேக்குறீங்களா? நாங்க சொல்றது கேக்குறீங்களா? அவர் என்ன முடிவு சொல்றாருன்னு அது கேட்டுக்கிறேன் மேடம். நான் என் வாயால எதுவும் சொல்லல. நீங்க தான் சொல்லணும். அவர்தான் மேடம் தப்பு பண்ணாரு. அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு அவர் தப்பு பண்ணவர்கிட்ட போய் தீர்ப்பு சொன்னா நான் 2 பேரும் சொல்றேன், நான் கேட்டுக்கிறேன் மேடம். அவர் சொல்லட்டும், நீ போ இன்னும் நான் போறேன். அவர் வாயாலே சொல்லிட்டு மேடம், நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, எனக்கு கேட்காது. அவர் நீ போயிடுன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஏன் அதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது? உனக்கு என்னமா பிரச்சனை? இல்ல மேடம், நான் விதவியா இருந்தது நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் மேடம், ஆம்பளை துணை இல்லாம. அது இன்னொருத்தி புடிச்சிருந்தா வேணுமா மேம்? என்ன மேம் அப்ப இவங்க உலகெல்லாம் தப்பு தப்பா பேசுவாங்க மேடம். கடவுளே,
அதுக்கு தனியா இருந்து பழகிக்கணும்மா, அத ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு இன்னொருத்தட்ட போய் வாழ்வீங்களா? அந்த வாழ்க்கை எவ்வளவு கொச்சப்படுத்தினாங்க. இந்த வாழ்க்கைதாம்மா கொச்சப்படுத்துவாங்க, அந்த வாழ்க்கை யாரும் கொச்சப்படுத்த மாட்டாங்க. படுத்துனாங்க மேடம். எத்தனையோ விதவைகள் இருக்காங்க, எத்தனையோ தனியா வாழறது பொம்பளைங்க இருக்காங்க. மனசுல இருக்கணும் தைரியம். சரி இத பாரு இந்து, நீ வந்து நியாயமா தனியா இருக்கிறது ஒரு ஆம்பளையோட நீ கல்யாணம் பண்ணி மறுமணம் பண்ணிருந்தியானா நாங்கெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாதம்மா. புரிஞ்சுக்கோமா, நீ மறுமணம் பண்ணது தப்பு கிடையாது, பண்ணின ஆளுதான் தப்பானவரு. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உள்ள வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட அவர் ரெடியா இல்ல. இப்ப கூப்பிட்டு விட்டேன், இல்ல நான் தான் சொல்லிட்டு வந்துட்டேன், பொண்ணுங்க கூட போறேன்னு சொல்லிட்டாரு, நான் குடும்பத்தோட போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து இங்க சொல்லிட்டு மேடம் நான் போறேன், அவரு நேர்ல வந்து சொல்லிட்டு நீ அவர் உள்ளே வரமாட்டேன்னு சொல்றாரு. பரவாயில்ல மேடம், நான் நேர்ல சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். சரி நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. வர நான் கூப்பிட்டா வரல, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேங்க. அவர்கிட்ட பேசி பார்த்தோம். அவர் வந்து ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு, நான் 2 பேர் கூட வாழ போறது இல்லைன்னு. இவங்க ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணு வந்து வேண்டாம், என் பிள்ளைங்களுக்காக அதை விட்டுடுறேன் அந்த வாழ்க்கைய சொல்றாரு. ஆனா நான் தனியா இருப்பேன், என் பசங்களை போய் பார்ப்பேன், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க சரி பண்ணறதுன்னா அது அப்புறமா பாத்துங்க, சரிங்களா? அதை ஆக்செப்ட் பண்ணீங்க இல்ல 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அவர் மேல. கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? எதுவும் கொடுக்கல மேடம். தனியா வாழ்வீங்களா அப்போ? இத பாருங்க, இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிறது வரைக்கும் இப்படிதான் ஆம்பளைங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சா இப்ப கரெக்டான முடிவு எடுத்திருக்கலாம், அவங்க எடுக்கல. அவர் சொல்றாரு இல்ல எனக்கு வேண்டாம், 2மே வேண்டான்னு. ஆனா இவங்களால சொல்ல முடியல. ஒரு 2 வருஷம் கூட வாழ்ந்த ஒரு பொண்ணு இப்படி அடம் பிடிச்சானா இந்த பொண்ணு எங்க போவா? சட்டப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிம்மா. சரிங்களா? நாங்க கூட இருக்கோம். சரிம்மா. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை